السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி புத்தாண்டை புது வருடத்தை முன்னெடுத்து அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மகத்துவம் நிறைந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் இந்த உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறான். இந்த படைத்த உலகத்தில் பெருமையாக பேசக்கூடிய ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது மனித இனம் மட்டும்தான். மனித இனத்தை மட்டும்தான் இறைவன் என்ன செய்கிறான்? பெருமையாக பேசுகிறான். பெருமையாக பேசுறது மனித இனத்தை மட்டும்தான். அந்த மனித இனத்துக்கு வழிகாட்ட பல நபிமார்கள் வந்தார்கள், ரசூல்மார்கள் வந்தார்கள். அதற்காக வேதங்களும் நுபுவத்துகளும் சுஹுஃபுகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டு ஹிதாயத்துக்கு என்ன எப்படி எந்த வழியிலெல்லாம் மனிதர்களை வழி நடத்த வேண்டும், அதை எப்படி பயன்படுத்தி அவங்களுடைய உள்ளத்திலே ஹிதாயத்துனா இதுதான் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வழிகளை மனித வர்க்கத்துக்கு இறைவன் தந்திருக்கிற பரிசாகவே நபிமார்களையும் ரசூல்மார்களையும் தந்திருக்கிறார். அதில் பொக்கிஷமாக கிடைத்திருக்கிற நபிதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிக்கு பின்னாடி பயணிக்கக்கூடிய உம்மத்தி முஹம்மதியான நாம் உண்மையிலே பெருமை கொள்ள வேண்டிய ஒன்றுதான். பெருமானாருடைய உம்மத்தில் பிறந்ததற்காக வேண்டி உலகம் அழியும் வரையும் அவங்க பேரில் ஒரு சலவாத்தை கொண்டு சுவனத்தை ஜன்னத்தை திறப்பதற்கும் சுவனத்தை அனுபவிப்பதற்கும், ஏன் இந்த உலகத்தில் பெருமானார் நம்மளுடைய சலவாத்தை எட்டி வைக்கும் பொழுது இன்னார் என்பதை காட்சியாக எடுத்து நம் சூரத்தை எடுத்து காட்டுவதற்கும் பெரிய பாக்கியமாக இறைவன் தந்தது இந்த சலவாத்து தான். அப்படிப்பட்ட இந்த சலவாத்தை நாம் என்ன செய்கிறோம்? முதலில் தள்ளி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜும்மாவுடைய தினத்திலே, அதுவும் வியாழன் மகரிபிலிருந்து வெள்ளி அசர் மகரிபு வரையிலும் சலவாத்துகளை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன காரணம்? மற்ற ஏனைய நாட்களில் சொல்லக்கூடாதா என்று சொல்லவில்லை. அந்த நாளில் எடுத்து காட்டப்படுகிறது. அப்போ அந்த நாளில் எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னால், அப்போ எவ்வளவு ஆர்வமாக அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்று யோசித்து பார்க்கிறோம். ஆனால் நாம் சலவாத்துகள் சொல்வது விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாதவன் கஞ்சன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே அது நமக்கு சொர்க்கத்தின் வாசலையும் சுவனத்தையும் ரெண்டையுமே பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக, ஒரு நசீபாக, பெரிய பாக்கியமாக உழு இல்லாமல் கூட சலவாத்தை சொல்லிவிடலாம். அப்படி ஒரு பெரிய பாக்கியமாக நமக்கு தந்திருக்கிறார். அந்த சலவாத்தை கூட சொல்வதற்கு நாம் யோசிக்கிறோம் என்று சொன்னால், உண்மையில் இந்த உம்மத்தி முஹம்மதியாவிலே நாம் இருக்கிற இந்த நிலையை நினைத்து கவலைந்தான் படணும், வருத்தம்தான் படணும். அதனால் இந்த நன்னாளிலே அதிகமான சலவாத்துகளை சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி சலவாத்து சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு சலவாத்து. முஹம்மது என்ற பேர் சொல்லும் பொழுதுலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக்கொள்வது தான் உகந்த செயல். அதனால் இன்ஷா அல்லாஹ் நாம் மௌத்து வரையிலும் இந்த சலவாத்தை தாங்கி பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் முகம் அழகாக ஆகுவதற்கும் கல்வு அழகாக ஆகுவதற்கும் ஒளியை நீங்கள் மற்றவர்கள் உங்கள் முகத்தில் ஒளி தெரிகிறது என்று சொல்லும் அளவுக்கு பிரகாசத்தை நூறை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் சலவாத்துக்கு இருக்கிறது. வறுமையை போக்கக்கூடிய ஆற்றல் சலவாத்துக்கு இருக்கிறது. இப்படி எல்லா வழியிலும் சலவாத்துக்கு ஆற்றல் இருக்கிறது. அதனால் அந்த சலவாத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, உதாசீனப்படுத்தாதீர்கள். நன்னாளில் அதிகமாக சலவாத்துகளை சொல்லுங்கள். உங்களுடைய கபருக்கு நீங்கள் இந்த உலகத்தில் சார்ஜ், ஒரு பல்புக்கு எப்படி சார்ஜ் ஏற்றுறோம், அந்த மாதிரி உங்களுக்கு கபரில் சார்ஜ் ஏற்றக்கூடிய பல்பு எது என்று சொன்னால் சலவாத்து தான்.
அதனால் இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்தை தொடர்ந்து ஓதுவோம். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட நசீபினை பாக்கியத்தை அல்லாஹ் தருவாராக. இப்படிக்கு நெல்லை ஹாஃபில் கமருதீன் மஹல்லரி உங்கள் முஹிப்பீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.